ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தியான வேளையில் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். திருவசனத்தை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செயலாற்றுகின்றவர்களாய் உமக்கேற்ற ஒரு நற்சாட்சிகளாய் வாழ்ந்திட நெருக்குருவை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறோம் பிதாவே. கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே உங்களோடு கூட இவ்வாராதனையிலே பங்கு பெறுவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்பிற்காக கடவுளை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாளிலே உங்களோடு ஆராதனையிலே பங்கு பெறும்படியாய் கொடுத்த அன்பான அழைப்பிற்காக சேகர தலைவர், சேகர ஆயர் அனைவருக்கும் நன்றி பாராட்டுகின்றேன். இன்றைய நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த நாளிலே கொடுக்கப்பட்டதான தலைப்பு இறை நம்பிக்கை உள்ள பெண்கள். women who trust God. இறை நம்பிக்கை உள்ள பெண்கள். இந்த தலைப்பின் அடிப்படையிலே இந்த நாளுக்குரிதான தியானத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். விசுவாசம், நம்பிக்கை, இந்த வார்த்தைகளை நாம் அதிகமாய் பயன்படுத்துகிறோம். அதை சார்ந்துதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வே இருக்கிறத நாம் பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். சங்கீதம் 146:5 கடைசி வாக்கியம் வாசிக்கிறோம். தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். இல்லை, யார் ஒருவர் கடவுளோடு இணைந்து வாழுகின்றார்களோ அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். இந்த சமூகத்துக்கும் பயனுள்ள மக்களாய் இருப்பார்கள். பாக்கியவான் என்கிறது ஒரு மனிதனை சார்ந்த ஒன்றல்ல, ஒரு சமூகத்தை சார்ந்தது. ஆகவே நம் ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பதனுடைய அடிப்படையை நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கலாம், இந்த சமூகத்துக்கு ஆசீர்வாதமாய். ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் தனி மனித ஆசீர்வாதம் அல்ல, நாம் வாழுகின்ற இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில் ஆசீர்வாதமாய் இருக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தை குறித்து இன்னொரு வசனம் நான் அறிந்த ஒரு வசனம் தான். எபிரேயர் 11:6 வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நான் சொல்கிறத நானே சொல்லிடுறேன், வாசிங்கன்னு சொல்லுவது மட்டும் வாசித்த போதும். ரைட். அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இல்லை, கடவுளுக்கு பிரியமாய், கடவுளுக்கு உகந்தவர்களாய் நாம் வாழணும்னா நமக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது என்னங்க? விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. ரைட். அடுத்த வாக்கியத்தில் சொல்லப்படுகிறது என்னன்னா, விசுவாசம் என்றால் என்ன என்கிறதான கேள்விக்கு அங்கே 2 வார்த்தைகள் சொல்லப்படுறதை பார்க்கிறோம். முதல்ல சொல்ற வார்த்தை, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று விசுவாசிக்கணும். இந்த உலகத்தில் கடவுள் இருக்கிறாரா இல்லையா? டவுட் என்ன இருக்கா? ரொம்ப தெளிவாக பார்க்கிறோம். தேவன் உண்டு என்று விசுவாசிக்கவன். there is a God. இல்லை, கடவுள் ஒருவர் இருக்கிறார். இல்லை, அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். 2வது சொல்றாரு, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கணும். ஆகவே இதில் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிறதான உறவு நிலையை பற்றி பார்க்கணும். கடவுள் என்கிறவர் எங்கேயோ தூரத்தில் நின்று நம்மை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவல்ல, நம்முடைய வாழ்வோடு கூட பங்கு பெறுகின்ற ஒருவர். நம்முடைய வாழ்விலே அவர் எல்லா நிலைகளிலும் பங்கு பெறுகின்றவர், ஈடுபடுகின்றவர். ஒவ்வொரு நாளின் வாழ்விலும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறதோடு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் அவர் செயல்படுகிறவராக, ஈடுபடுகிறவராக இருக்கின்றார். ஆக ரொம்ப தெளிவாக பார்க்கணும். கடவுள் உண்டென்று விசுவாசிக்கணும். 2வது, அவரை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவாரா? பதில் கொடுக்கிறார். He answer our prayers. தேடுகிறவர்கள், when you seek the Lord you will find. தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர்னா தான் அர்த்தம். தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஆகவே இந்த அடிப்படையோடு கூட இந்த நாளிலே சொல்லப்பட்ட காரியங்களை பார்க்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு சுவிசேஷ பாடமாய் வாசிக்கப்பட்ட பகுதி 3 பெண்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகின்றேன்.
இந்த 3 பெண்களை குறித்து வாசிக்கின்ற பொழுது முதல்ல மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21 28 வரையில் இருக்கின்ற பகுதியில் ஒரு கானானிய பெண்ணை குறித்து வாசிக்கும் இல்லை. கானானிய பெண், கானனைட் உமன். கானானிய பெண் என்று சொல்கின்ற பொழுது யூதர் அல்லாத ஒருவர். இவர் கிரேக்க சமூகத்தை சார்ந்தவர். யூதர் அல்லாதவர், கிரேக்க சமூகத்தை சார்ந்தவர். ஆகவே இவர்கள் ஆண்டவரை நோக்கி வருகிறத நாம் அல்லது ஆண்டவரிடத்தில் வந்து நன்மையை பெற்றுக்கொள்வதை பார்க்க, அவருடைய இறை நம்பிக்கையை குறித்து இந்த நேரத்தில் நாம் சீர்தூக்கி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். 22வது, இதையே நானே சொல்லிடுறேன், 22வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிற கருத்து என்னன்னு, கானானிய பெண் இயேசுவை தேடி வந்தாள். இல்லை, நமக்கு கஷ்டம் பிரச்சனை பாடுனா நாம் யாரை தேடி போகிறோம்? இல்லை, யாரை தேடி யாரை நாடி போகிறோம்? இல்லை, we should seek God. அதை தான் முதலாவது இந்த பெண்ணிடத்தில் பார்க்கிறோம். அவளுடைய தேவைகள் சந்திக்கப்பட அவள் இயேசுவை தேடி வந்தாள். இயேசுவினிடத்தில் அவள் வந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது, அடுத்த வசனத்தில் 22வது வசனத்திலேயே சொல்லப்படுற இன்னொரு கருத்து, அவள் என்ன செய்தாள் என்று சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், Son of David, have mercy on me. இல்லை, எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவள் என்ன செய்தாளா? கூக்குரலிட்டாள். ஆங்கிலத்தில் cried out அப்படின்ற வார்த்தையை பார்க்கிறோம். அவள் கதறினாள். இல்லை, அவள் கூக்குரலிட்டாள். எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவள் கதறினாள், கூக்குரலிட்டாள். சங்கீதத்தில் கூட ஒரு இடத்துல அழகாக வாசிக்கிறோம், உங்களுடைய பிரச்சனைகள் பாடுகள் என்னவா இருந்தாலும் என்ன செய்யணுமா? அவருடைய பாதத்தில் ஊற்றி விடுங்கள், போர் அவுட். இல்லை, என்ன பிரச்சனை இருந்தாலும் யார் இடத்துல சொல்லணும்? இயேசுவினிடத்தில் சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம், கற்றுக்கொள்கிறோம். அவள் சொன்னாள். இந்த சூழலில் இயேசுவானவர் how he reacted, அல்லது இயேசுவானவர் எப்படி அதற்கு பதிலுரை கொடுத்தார்? இயேசுவானவர் what is his response? இல்லை, இப்படி தேடி வந்த ஒரு பெண் தன்னுடைய தேவைக்காக கதறுகின்ற பெண்ணை பார்த்து இயேசுவானவர் என்ன செய்தார் அப்படின்னு அந்த பகுதியை வாசிக்கின்ற பொழுது 23, 24 வசனங்களில் வாசிக்கின்ற பொழுது முதல்ல பார்க்குறோம், இயேசுவானவர் அங்கே என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இல்லை, ஜீசஸ் வாஸ் சைலண்ட். இல்லை, அந்த அம்மா கத்துறாங்க, கதறாங்க, ஆனால் இயேசுவானவர் என்ன பண்ணாரா? ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அதற்கு இருக்கிற அடுத்த வாக்கியத்தை வாசித்து பார்த்தோமானால், சீடர்கள் அவங்க என்ன செஞ்சாங்க இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க இயேசுவானவர்கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த அம்மா பின்னாடியே வந்துட்டு இருக்கு, இல்லை இந்த அம்மா சத்தம் போட்டுட்டு கிடக்குது, நீர் ஏதாவது சொல்லும், ஏதாவது செய்யும் என்று சொல்லி அவர்கள் கடைசி ஒரு வார்த்தை சொல்றாங்க, அந்த அம்மாவை அனுப்பிவிடும். இல்லை, கொஞ்சம் ஹார்ஷா சொன்னா சென்டர் அவே, சேஸ்டர் அவே, இல்லை துரத்திடுங்க. நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். இல்லை, இயேசுவை தேடி வருகிறவர்களை நாம் என்ன செய்கிறவர்களா இருக்கிறோம்? துரத்துகிறவர்களா இருக்கிறோம். அவருடைய கூட்டி சேர்க்கிறவர்களா இல்லை. இல்லை, அவர் இடையில வருகிறவர்களை துரத்துகின்றவர்களாய் மாறி போகிறோம். அடுத்தது அந்த பகுதியில் நாம் பார்க்கின்ற இன்னொரு காரியம் என்ன இல்லை, தொடர்ந்து செயல்படுகிற ஒருவராக இங்கே பார்க்கிறோம். அடுத்து அவர்கள் கற்றுக்கொண்டது என்னென்ன? தாழ்மை, தன்னை முழுமையுமாய் தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, அவர்கள் கடவுளிலே கொண்ட நம்பிக்கையில் என்னவா இருந்தாங்க? உறுதியாய் இருந்தார்கள். கடவுளிலே கொண்ட நம்பிக்கையில் உறுதியாய் இருந்தார்கள். இந்த வசனங்கள் இதைத்தான் வெளிப்படுத்துகிறத பார்க்குறோம். முதல்ல என்ன சொன்ன? விடாமுயற்சி. இல்லை, அவர் இயேசுவானவர் சொல்றாரு, நான் அனுப்பப்பட்டேன்றாரு. அதுக்கு பிறகு தொடர்ந்து இருக்க வசனம் வாசிக்கும் போது, எஜமானுடைய அப்பத்தை எடுத்து யாருக்கு போட கொடுக்க முடியாது? நாய்களுக்கு போட முடியாது என்றார். அப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்க? எஜமானுடைய மேடையில் விழுந்து சிந்துகின்றதை யார் சாப்பிடுவாங்க? நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே. இல்லை, இதில் how she surrender herself, இல்லை to what extent, எந்த நிலைக்கும் தன்னை தாழ்த்துகின்ற அடிப்படை காரணம் என்னென்ன? இவர் இடத்துல வந்துட்டோம், இவர் வல்லமையா என்ன செய்வார்? செயலாற்றுவார். அதை நாம் நழுவ விடக்கூடாது. வாய்ப்பை விட்டு விடுகிற நிலையில் அல்ல, நாம் தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம்.
அவர் தன்னை தாழ்த்தினார், கடவுளிடத்தில் ஒப்பு கொடுத்தார். விடாமுயற்சியோட அவர் செய்ததை நாம் பார்க்கின்றோம். கடைசியா அந்த பகுதியில் சொல்லப்படுற காரியம் 28வது வசனத்தில் வாசித்து பார்த்தோம்னா, அங்கே அந்த அம்மா பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் பெரிது, your faith is great. அந்த மாதிரி சொல்றாரு, உன் விசுவாசம் பெரிது. எதனால இந்த வார்த்தையை சொன்னார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துவின் வல்லமை காலங்களையும் எல்லைகளையும் கடந்து செயலாற்ற முடியும். The Christ's power can overcome the space and time. இல்லை, எல்லாவற்றையும் கடந்து செயலாற்றுகின்ற ஒருவராக பார்க்க, எல்லைகளையும் காலங்களையும் கடந்து செயலாற்ற முடியும். நம்ம நிறைய பேரியர்ஸ் நம்ம வைக்கலாம், இல்லை, நம்ம பேரியர்ஸ், தடைகள் அல்லது இப்படிப்பட்ட இக்கட்டுகள் வரலாம். ஆனால் இவள் எல்லாவற்றையும் கடந்து செயலாற்றக்கூடியவர் கடவுள் என்பதை அந்த அம்மா அவர்கள் விசுவாசித்தார்கள். அடுத்து அவர்களிடத்தில் இருந்த விசுவாசம் என்னவென்று சொன்னார், அவர்கள் தன்னை தாழ்த்தி கடவுளிடத்தில் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, certainly God will answer my prayer. நிச்சயமா கடவுள் என்ன செய்வார், என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஆகவேதான் தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் அவர்கள் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கிறிஸ்து அவருடைய வாழ்வில வல்லமையாய் செயலாற்றினார். அவர்கள் அங்கே அந்த கேட்ட காரியத்தை, அவருடைய ஜெபத்தை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கின்றோம். அங்கே இரண்டாவது இன்னொரு சம்பவத்தையும், அதே மத்தேயு சுவிசேஷத்தில் 12 ஆண்டுகள் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, 12 ஆண்டுகள் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20லிருந்து 22 வரையில் இந்த பகுதியில் வாசிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிற கருத்து, நம்பிக்கையற்ற நிலையில விசுவாசம் இல்லை, there is no hope, hopeless situation. அப்படிப்பட்ட நிலையில அவர்கள் கடவுள் அண்டையில, கிறிஸ்து அண்டையில விசுவாசத்தை வைத்தார்கள். அவர்கள் முதல்ல அவருடைய வாட் இஸ் தர் சிச்சுவேஷன், என்ன நிலையில இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஸ்டோரியும் உங்களுக்கு நல்லா தெரியும், அதனால நான் ஸ்டோரியை சொல்லலை. இயேசுவான வருகின்ற பொழுது உதவியற்ற நிலை, ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன், ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், நம்பிக்கையற்ற நிலை, அல்லது அவர் அண்டையில் வருவதற்கும் அங்கே சமூகம் அவரை புறம்பே தள்ளி சமூகத்திலிருந்து அவர்கள் தள்ளி வைக்கப்பட்டவர்கள், ஏன் அசுத்தமானவர்கள் என்று சொல்லி அவர்களை புறம்பே தள்ளி வைத்திருந்த ஒரு சூழலில் கூனி குறுகி அங்கே வருவதற்கும் அச்சப்பட்டு வருகின்ற ஒரு நிலையில், இப்படிப்பட்ட நிலையில் அவர்களுக்குள்ளாய் இருந்த அதிகமான உணர்வு என்னென்ன, த லோன்லினஸ், தனிமையினால் அதிகமாய் வாட்டப்பட்ட நிலையில தான் அவர்கள் இருந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் என்ன செஞ்சார், வாட் இஸ் தர் ஆக்ஷன், இல்லை அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது, அந்த மாதிரி என்ன செய்தாங்களாம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் சுகம் பெறுவேன் என்று தன்னுடைய உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவருடைய ஆடையை தொட்டாள். she just touched his garment, இல்லை, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் அவள் தொட்டால் நான் சுகமாவேன் என்ற நம்பிக்கையோட விசுவாசத்தோட அவள் தொட்டாள் என்று சொல்லிப்பான். இதுதான் அவருடைய விசுவாசம். வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் நான் என்ன செய்வேன். இங்கே கிறிஸ்துவின் தொடுதல் அல்லது டச் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்து தொடுதலில் செயலாக்கத்தை நாம் அங்கே பார்க்குறோம். அந்த ஒரு நிலையில் அந்த அம்மா செயலாற்றினார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். இயேசுவானவர் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இயேசுவானவர் மதில் வழியாக என்ன செய்தார் பார்க்கும்போது அந்த பகுதியில் வாசிக்கிறோம், இயேசு திரும்பி பார்த்து, இல்லை, he just turned around. அந்த அம்மா தொட்ட மாத்திரத்தில் அவர் திரும்பினார். அப்போ எந்த ரியாக்ஷனுக்கு இந்த கவுண்டர் ஆக்ஷன் அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பகுதியிலேயே வாசிக்கிறோம், வல்லமை என்னிலிருந்து வெளிப்பட்டது. கிறிஸ்து சொல்றார், வல்லமை என்னிலிருந்து வெளி, the power of God infused into the body of that woman. இல்லை, அந்த அம்மாவுடைய உடலுக்குள்ளாக கிறிஸ்துவின் வல்லமை புகுந்து சென்றது. ஆகையினால தான் அந்த ஒரு the power of Christ, கிறிஸ்துவின் வல்லமை அங்கே வெளிப்பட்டதுனால அவர்கள் சுகம் பெற்றார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அடுத்து அவர் அந்த அம்மாவை கூப்பிட்றாரு, என்னன்னு சொல்லி கூப்பிட்றாரு, மகளே திடன்கொள், இல்லை, மகளே திடன்கொள். He called her as daughter. இல்லை,
இதுவரையில யூத சமூகத்துல கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்து யாருக்கு மட்டும்தான் இருந்துச்சு? யூதர்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இங்க என்ன பார்க்கிறோம்? யூதர் அல்லாத ஒரு பெண் இங்க வருகின்ற பொழுது இயேசுவானவர் யூதருக்காக மொத்தம் வந்தவர் இல்லை, இஸ்ரவேல் கூட்டத்தாருக்கு வீட்டாருக்கு மட்டும் வந்தவர் இல்லை, இந்த உலகம் அனைத்து மக்களுக்காக வந்தவர் என்கிற நிலையில தான் அவருக்கு மகள் என்கிற ஒரு அந்தஸ்து இல்லை. she also can inherit the kingdom of God. அவளும் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு உரியவள் என்கிற ஒரு அந்தஸ்தை அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மகளே என்று கூப்பிட்டு சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்நேரமே அந்த பெண் என்ன ஆனாலும் சுகமானாள். அந்நேரமே அவள் சுகம் பெற்றாள். the very moment இல்லை, அந்நேரமே. ஆகவே ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டது, அவள் சுகமானாள். அவள் ஒரு முழுமையை பெற்றுக்கொண்டாள். சமூகத்திலிருந்து புறம்பே தள்ளப்பட்ட நிலையிலே வாழ்ந்த அவளுக்குள்ளாய் கடவுளுடைய வல்லமை வெளிப்பட்ட உடனே அவளுடைய எல்லா நிலையிலும் பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையில, சுகமாக்கப்பட்ட நிலையில she became a whole personality, ஒரு முழுமையை அவள் பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி பார்க்கின்றோம். ரைட். மூன்றாவது இன்னொரு பெண்ணை கொஞ்சம் சொல்லி முடிச்சேன். மார்த்தாள் இல்லை, மார்த்தாள். யோவான் 11ஆம் அதிகாரம் 21-22 வசனத்தை வாசிக்கும் போது, ஐ எம் நாட் கோயிங் டு டீட்டெயில், சீக்கிரமாக முடிச்சிடறேன். 21வது வசனத்தை வாசித்தோம்னா இல்லை, அந்த ஸ்டோரியை நமக்கு தெரியும். லாசரு, மார்த்தா, மரியா. இங்கே லாசரு மரித்து போன நிலையில் இயேசுவானவர் வருகின்ற பொழுது மார்த்தாள் அவரை பார்த்து சொல்கிறாங்க, ஆண்டவரே, 21வது வசனம், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் இல்லை, மரித்திருக்க மாட்டான். இதில் பார்க்குதுன்னு இந்த மார்த்தாளிடத்தில் கற்றுக்கொள்வது க்ரோயிங் இன் ஃபெய்த், விசுவாசத்தில் வளருகின்ற ஒரு நிலையை பார்க்கணும். இங்கே காண்கிறது என்னென்னா, இட்ஸ் அ லிமிட்டட் ஃபெய்த், கம்ப்ளைனிங் ஃபெய்த் இல்லை. நிறைய நேரத்தில் நாம ஆண்டவரத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளணும் வருகிறவர்கள் என்ன சொல்கிறோம்? வி மே கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்ட் காட் இல்லை. ஆண்டவர் இருந்திருந்தால் இதெல்லாம் செஞ்சிருப்பீங்க, நீங்கள் ஏன் இல்லாமல் போனீங்கன்ற நிலையில் அந்த அம்மா அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம், புகார் அளிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து இந்த பகுதிக்குள்ள வருகின்ற பொழுது இரண்டாவது நிலை என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் விசுவாசத்தில் மிகவும் குறை உள்ளவர்களாக இருந்தார்கள் இல்லை, விசுவாசத்தில் குறை உள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த விசுவாசத்தை தான் சொல்றாங்க, இருந்திருந்தீரானால். அடுத்த வசனம் சொல்லுகிற 22வது வசனம் சொல்லும் பொழுது அப்போ அவங்க இயேசுவானவர் என்னவா பார்க்குறாங்க என்ற நிலையில பார்க்கும்போது, நீர் இப்பொழுதும் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வீரானால் அதை அவர் உமக்கு தந்தருள்வார் இல்லை. இப்ப என்னவா பார்க்குறாங்க? கடவுளை தான் கேட்கணும். இயேசுனுடைய வல்லமையை அவர் புரிந்து கொள்ளாத நிலையில கடவுளத்தில் கேட்க வேண்டும் என்ற ஒரு நிலையில இல்லை, அவர் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு கூட அவருடைய விசுவாசம் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த ஒரு நிலையிலிருந்து மீண்டு வர அழைக்கப்படுகிறோம். விசுவாசத்தை பற்றி நம்ம நிறைய வாசிக்கிறோம் வேதத்தில் இல்லை. மத்திய விசேஷம் 6ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், அற்ப விசுவாசியே என்று. ஓ யூ ஆஃப் அ லிட்டில் ஃபெய்த் இல்லை, அற்ப விசுவாசியே அப்படின்றார். எதுக்கு சொல்றாரு? நீங்க இந்த உலகத்தில் என்ன பண்றீங்க? கவலைப்பட்டு கிடக்குறீங்க, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் சொல்லி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க இல்ல, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அற்ப விசுவாசியே என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலையும் அங்க அற்ப விசுவாசிகளே என்றார். யாரை பார்த்து சொல்றாரு? சீடர்களை பார்த்து சொல்றாரு. சீடர்களை பார்த்துன்னு சொல்றாரு அற்ப விசுவாசிகளே என்றார். ஏன்? அவங்க புயல் வந்த உடனே படகுல இருந்து என்ன பண்றாங்க? கத்துறாங்க இல்ல, ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையா? அவர் என்ன பண்றாரு? தூங்கிட்டு இருக்காரு இல்ல, ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்கிறாங்க. அப்பொழுதுதான் ஆண்டவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுறீங்க இல்ல, நான் உங்க கூட இருக்கிறேன், நீங்க ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். அதே போல இன்னொரு வசனம் மத்திய 14ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல இங்க பேதுரு கடல் மேல நடந்து வர்றார். அப்போ என்ன பண்றாரு? விழுந்து போறார். விழுந்து போடான்னு கேட்கிறார், அற்ப விசுவாசிய ஏன் சந்தேகப்பட்டான். ஆகவே இந்த ஒரு நிலையிலேயே அநேகர் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த நிலையிலிருந்து நாம்
கடந்து வர நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த மார்த்தாள் இடத்துல காணப்பட்ட இரண்டாவது நிலை என்னன்னா, she had a fundamental faith. அடிப்படை விசுவாசம் இருந்தது. என்ன அடிப்படை விசுவாசம்? 23வது வசனம் 24வது வசனத்துல சொல்லுகின்ற பொழுது இயேசுவான் அவளை பார்த்து சொல்றாரு, உன் சகோதரன் உயிரோட எழுந்திருப்பான். இல்ல, உன் சகோதரன் உயிரோட எழுந்திருப்பான். அந்த நேரத்தில் அந்த அம்மா சொல்றாங்க, அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும்? கடைசி நாளிலே அவனும் எழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். இல்ல, she had a basic and fundamental faith in at the time of second coming. இல்ல, ஆண்டவருடைய வருகையில் அல்லது அந்த நேரத்தில் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை உடையவராக இருக்கின்றார். அடிப்படையான விசுவாசம். மூன்றாவது பார்க்கிற காரியம் என்ன? ஆண்டவராக இயேசு சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இங்க இந்த இடத்துல மார்த்தாளுடைய அறிக்கையிடுகிற விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். கன்ஃபஸிங் ஃபெய்த். என்ன அறிக்கை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது 27வது வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். இல்ல, அவங்க இயேசுவானவர் என்ன விசுவாசிக்கிறாங்க? 3 காரியங்களை பார்க்கிறோம். கிறிஸ்து, கிறிஸ்து இந்த உலகத்தை மீட்க வந்த மேசியா என்று விசுவாசிக்கிறேன். அடுத்த சொல்றாங்க, தேவகுமாரன், யூ ஆர் த சன் ஆஃப் காட். இல்ல, தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன். மூன்றாவது, உலகத்துல அனுப்பப்பட்டவர், தேவனாலே கடவுளாலே அனுப்பப்பட்டவர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவள் அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய விசுவாசம் எந்த நிலைக்கு வளரணும்னா, அறிக்கையிடுகிற விசுவாசமாய் மாற வேண்டும். அடிப்படையிலேயே இல்லை ஃபர்ஸ்ட் லெவல்லையே அற்ப விசுவாசிகளாய் வாழ்கிறதில்ல. காலத்துக்கும் நான்லாம் கிளைம் பண்ணுறோம். என்ன கிளைம் பண்ணுறோம்? நான் 50 வருஷம் வாழ்ந்துட்டேன், 60 வருஷம் வாழ்ந்துட்டேன், 70 வருஷம் வாழ்ந்துட்டேன். இத்தனை ஆண்டுகளாய் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்த வாழ்வில் என்ன வளர்ச்சியை நாம் கண்டிருக்கிறோம்? விசுவாசத்தில் என்ன வளர்ச்சியை நாம் கண்டிருக்கிறோம்? அழைப்பு என்று சொல்லுகின்ற பொழுது நாம் அனைவரும் அவராலே அழைக்கப்பட்டவர்கள். விசுவாச வாழ்விலே நாம் அவருக்காக வாழ, அவருக்காக சேவை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். விசுவாசத்தினாலே அவள் அறிக்கை செய்தாள். விசுவாசித்ததை அவள் அறிக்கை செய்தாள். அதைத்தான் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் என்ன விசுவாசிக்கிறோமோ அதை அறிக்கை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த உலகத்துக்குள்ளாய் போய் சொல்லுங்கன்னு சொன்னது தான் நமக்கு கொடுக்கப்பட்டதான அழைப்பு. உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். Go and proclaim the gospel to the whole world. இல்லை, உலகம் அனைத்துக்கும் போய் சொல்லுங்க. மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட கடைசியாக சொல்லி முடிச்சிடறேன். 16 இந்த ரோமர் 16 அதிகாரத்தில் வாசி கேட்டோமே, அங்கே அநேக ஊழியக்காரர்களை குறித்து வாசிக்கிறோம். அதில் ஒரு சில பெண்களை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடறேன். முதல் வசனத்தில் வாசிக்கிறது பெபேயாள் எனப்பட்டவள். she was a deaconess. இல்லை, டீக்கன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பெண் டீக்கனாக அவர்கள் இருந்து செயலாற்றினவர்கள். அவர்கள் அநேகருக்கு சேவை செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். அடுத்து 3வது வசனத்தில் வாசிக்கும் போது அக்கில்லா பிரிஸ்கில்லா பற்றி வாசிக்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொல்லும் போது அவர்களை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை, அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள். they risked their neck for our life. எங்களுடைய நாங்கள் வாழ்வு பெறணும், நாங்கள் காப்பாற்றப்படணுன்றதுக்காக தங்களுடைய வாழ்வையே கொடுக்க அவர்கள் தயாராக இருந்தார்கள். இதுதான் கடவுளுடைய சேவை. இல்லை, அநேக பெண்கள். இன்னொரு ட்ரிஃபினா ட்ரிஃபோசா என்ற வார்த்தையை பார்க்கும் 12வது வசனத்தில். அவர்கள் என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்காக மிகவும் பிரயாசப்பட்டார்கள். they worked hard for the Lord. கடவுளுக்காக மிகவும் பிரயாசம். அடுத்தது 12வது வசனத்தில் பெர்சிஸ் பற்றி வாசிக்கிறோம். அந்த அம்மா என்ன செய்தாங்க? பெர்சியாள் அவளும் கடவுளுக்காக மிகவும் பிரயாசப்பட்டு உழைத்தாள். இப்படி அநேகர் விசுவாசித்தார்கள், விசுவாசத்தினாலே சேவை செய்தார்கள். ஆகவே நாம் முடங்கி கிடக்கிற ஒரு சமூகமாக அல்ல, இந்த உலகத்தில் பணியாற்றுகின்றவர்களாய், ஆண்டவருக்கென்று சேவை செய்கிறவர்களாய், ஆண்டவருடைய பணியை செய்கிறவர்களாய், ஆண்டவரை குறித்து நாம் என்ன விசுவாசம் கொண்டிருக்கிறோமோ அதை உலகம் எங்கும் போய், இல்லை புல்பீட்டில் இருந்து தான் பிரசவம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லை, wherever you are, நாம் எங்கு வாழுகிறோமோ, எங்கு படிக்கிறோமோ, எங்கு பணியாற்றுகிறோமோ, எல்லா சூழலிலும் நாம் அறிந்ததை, நாம் விசுவாசித்ததை இந்த உலகம் எங்கும் சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நிலையில கடந்து வர கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.
கொள்கதா